இன்னைக்கு நம்ம பிளாக் பட்லர் 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஏஞ்சலினாவை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் கிரில்லும் நம்ம செபாஸ்டியனும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. தோடா உன்ன மாதிரியான ஒரு டீமனும் என்ன மாதிரியான ஒரு சோல் ரிப்பரும் இங்க சண்டையா? இப்படி எதிரெதிர் முனையா இருக்கிற நம்ம ரெண்டு பேராலையும் ஒண்ணு சேர முடியாது. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரோட கதைங்கிறது ஒரு ரோமியோ ஜூலியட் கதை மாதிரி இருக்குமான்னு சொல்ல வர நம்ம செபாஸ்டியன் அவன் மூஞ்சிலே ஒரு உதவச்சிருவானா. ஆனா அப்பயும் அமைதியா இல்லாம, ஹே செபாஸ்டியன், உன்னோட மாஸ்டரான ஹீரோ பையன் உனக்கு கொடுத்த அந்த நேம நீ தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் நீ என் கூட இருக்கிறையாடா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவன் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப என்னோட மாஸ்டரான ஹீரோ பையன் எனக்கு செபாஸ்டியன் பேர் வச்சானோ அப்பவே எங்களோட கான்ட்ராக்ட்ங்கிறது உருவாயிருச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு பேப்டிசம் எடுத்த மாதிரி அப்ப இருந்து நான் இப்போ வரைக்கும் செபாஸ்டியனா தான் இருக்கிறேன். அடேங்க, அப்ப மாஸ்டருக்கு நீ பயங்கர விசுவாசமா தான் இருக்கிற. இருந்தாலும் நீ எல்லாம் ஒரு டீமன் தானடா. உனக்குள்ள ஓடுற ரத்தமே பயங்கர இம்பியூரான ஒன்னா இருக்கும். ஒரு டீமனா இருந்துகிட்டு அப்பாவிங்களோட சோல்ஸ் வந்து புடிச்சு உறிஞ்சு சாவடிக்கிற உன்ன மாதிரியான ஒரு ஆள். ஆஹா செபாஸ்டியன், அது கேட்கும் போதே பயங்கர ஜாலியா இருக்குடா. நான் ஒரு பொண்ணா இருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணிருப்பாங்க ரேஞ்சுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் ஓவரா பேசுறான் மயிலாடுன்னு திருப்பி சண்டை போய்கிட்டு இருக்கும். ஆனா அப்பயுமே அந்த கிரில் தான் டாமினேட் பண்ண. மறுபடியும் நீ இந்த நிலவ சாட்சியை வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படியே செபாஸ்டியனோட நெஞ்சிலே அந்த செயின்ஸா வச்சு கிளிக்க செபாஸ்டியனோட உடம்புல இருந்துமே அவனோட அந்த 7 செகண்ட் பிளாஷ்பேக் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த பிளாஷ்பேக்ல நம்ம டனாக்கா இருக்கிறாருல, அவர் மட்டும் தான் இருக்க. கூடவே அந்த 3 முட்டா பீஸுங்க இருக்கும்ல, அதை பத்தின மெமரிஸ் தான் இருக்கும். என்ன இது மட்டும் தான் இருக்குதுன்னு அந்த கிரில்லுக்கு ஒன்னும் புரியாம இருக்கும் போது, கடந்த 2 வருஷமா என் மாஸ்டருக்கு நான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட மெமரிஸ்ங்கிறது அது மட்டும் தான் சொல்லுவானா. இல்ல எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்க. நீ மத்த மெமரிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நீ இன்னும் பெரிய விலை கொடுத்தாகணும் மகனே. ஆனா தேவையில்லாம என்னோட பிளேசர் அப்படி கிழிச்சிட்டு இருக்கிற பாத்தியானே, அதை ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் சீரியஸா சண்டை போடுறதுக்கு தயாராகிறானா. நானும் இந்த சண்டையை இங்கே முடிக்கணும் தான் நினைக்கிறேன் செபாஸ்டியன். அதனால அடுத்த ஒரே ப்ளோ தான் உன்னை காலி பண்ணி ஆஃப்டர் வேர்ல்டுக்கு கண்டிப்பா இழுத்துட்டு போக போறேன்டான்னு அட்டாக் பண்றதுக்காக குதிக்க, அப்ப செபாஸ்டியன் அந்த கிரில் எதிர்பார்க்காத நேரத்துல கோட்டை கொண்டு போய் அந்த செயின்ஸாவோட எண்டுல வந்து துணிச்சுட்டுருவான். அவ்வளவுதான், அது ஒர்க் ஆகாது. டே இந்த கோட்டை எதுலடா செஞ்சீங்க, என்ன எடுக்க கூட முடியலன்னு நம்ம கிரில் அந்த கோட்டை செயின்ஸ் அளந்து எடுக்கிறதுக்காக திணறிக்கிட்டு இருக்கேன். அந்த கோட்டை ஆக்சுவலி உள்ளன் கிளாத்தால செஞ்சதுதான். அதை கிளிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த கோட் வந்து எக்காரணம் கொண்டு அழுக்காக கூடாதுன்னு சொல்லி அதை பயங்கரமா பத்திரமா பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஏற்கனவே நீ அதை கிழிச்சிட்டாங்கிற காரணத்துக்காக இனிமேல் அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தான் அதை நான் இதுக்காக பயன்படுத்திக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் கொஞ்சம் கணக்கு தீக்கலாமா மாமே அப்படின்னு சொல்லி அடிக்க வர, என்னோட அழகான இந்த முகத்தை மட்டும் விட்டுட்டு வேற எங்க வேணாலும் நீ அடிச்சுக்கணும்னு சொன்னா மத்த எல்லா இடத்தையும் விட்டுட்டு ஃபேஸ்ல மட்டும் போட்டு அடி அடின்னு அடிச்சு மொத்தமா அந்த கிரில் அடிச்சு துவச்சு அந்த இடத்துல தூக்கி வீசி ஏறான். அதுக்கப்புறம் என்ன டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் ராட்ரேங்கிற மாதிரி அந்த கிரில்ல அவனோட செயின்ஸா எடுத்து மொத்தமா போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்றான் செபாஸ்டியன். இருந்தாலும் கடைசியோட கன்ஃபர்மேஷனுக்காக ஹீரோ கிட்ட, தலை இவன் என்னதான் ஒரு ஆளா இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே டெத்தோட கடவுள், ஒரு ஷினிகாமி, ஒரு சோல் ரிப்பர் மாதிரியான ஆளுவன். அதனால இவனை கொன்னதுக்கு அப்புறம் சில விளைவுகள் ஏற்படலாம். அதை நீங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்க, உனக்கு நான் ஒரு தடவை கொடுத்த ஆர்டரை எத்தனை தடவை கொடுக்கறதுன்னு ஹீரோ சீரியஸா இருக்கும் போது, ஓகே ஃபைன் புரிஞ்சிருச்சுன்னு அந்த செயின்ஸை வச்சு கிரில்ல காலி பண்றதுக்காக போக, ஏ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு ஹீரோட அப்பா அம்மா யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியும் நம்ம சொல்லும் போது கரெக்டா அந்த செயின்ஸாவை தடுக்கிற விதமா அங்க யாரோ ஒரு குச்சியை ஒண்ணு நீட்டுறாங்க. அங்க பில்டிங் மேல நின்னுக்கிட்டு வில்லியம் அப்படிங்கிற நபர் இந்த மாதிரி சோல் ரீப்பருக்கான ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கானாமா. இதோ பூமியில இப்போ ஒரு சோல் ரீப்பர் ஒருத்தன் உலாவிட்டு இருக்கிறான், அவனை திருப்பி தூக்கிட்டு போலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா வில்லியம் என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்க தெய்வமே அப்படின்னு கிரில்ல ஹாப்பியாக மேல இருந்து குச்சவன் கிரில்லோட தலையிலே கால் வச்சுக்கிட்டு, சாகருக்கு இன்னுமே நாட்கள் மிச்சம் இருக்கிற ஆளுங்களை நீ கொலை பண்ணிருக்க, உன்னோட யூஸ்ஃபுல்லான வெப்பனை பயன்படுத்தாம அதை மாடிஃபை பண்ணி ஒரு செயின்ஸாவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, அதோட ரொம்ப முக்கியமா விதிகளை மாத்துற மாதிரி இறந்து போனவங்களோட டீடைல்ஸை பத்தி நீ உயிரோட இருக்கிறீங்களாட்டி ஷேர் பண்ணிட்டு இருக்கிற, இந்த மாதிரி நீ ஏகப்பட்ட தவறுகள்லாம் பண்ணிருக்க, உன்னை தூக்கிட்டு போய் லாடம் கட்டினாதான் சரி வரும் அப்படின்னு கிரில் கிட்ட பேசிட்டு நேரா நம்ம செபாஸ்டியன் வந்து சாரி கேட்பாங்க. இவன் மூலமா உங்களுக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் வந்து உருவாச்சுன்னா எங்களை மன்னிச்சுக்குங்கன்னு. இருந்தாலும் அப்படியே சாரி கேட்டுட்டோம், உங்களை மாதிரியான ஒரு டீமன் கிட்ட அப்படி தலை குனிகிறது எனக்கு அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லும் போது, எங்களை மாதிரி கேவலமான டீமன்ஸா, சரி இருக்கட்டும், ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சின்னதான எமோஷனல் கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டாலுமே அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகிற ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எமோஷனலி வல்னரபிளா இருக்கிற மாதிரியான ஹியூமன்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆளா தான் அந்த கிரில் இருந்திருக்கான் அப்படின்னு செபாஸ்டியன் சொல்லுவான். அந்த ஏஞ்சலினாவோட கதையை வச்சு சொல்லியிருந்திருக்கான். ஆனா இதையெல்லாம் கேட்ட அந்த வில்லியம், ஆனா உங்களை மாதிரியான டீமன்ஸ் தானே யூஸ்வலா இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, வாஸ்தவம் தான் இல்லன்னு சொல்லலையேன்னு செபாஸ்டியன் சொல்லும் போது அந்த வில்லியம் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு, சில டைம் நாய்கள் எல்லாத்தையும் அப்படியே அவிழ்த்து விடாம அந்த நாய்களை பராமரிக்கிறதுக்கு கூடவே ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிரில் இருக்கிறான்ல அவனை தர அங்கிருந்து இழுத்துட்டு போவான். நம்ம லீடர் ஏற்கனவே மேல சமகான்ல இருக்கிறாரு, ஆளுங்க பற்றாக்குறை வேற இருக்கு, ஒழுங்கு மரியாதை வாழா அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப செபாஸ்டியன் அந்த செயின்ஸாவை வேகமா தூக்கி எறிவானா, வில்லியம் அதை அசால்ட்டா கையில பிடிச்சிருவான். அப்ப செபாஸ்டியனும் சாரி
சாரிப்பா, அதை நீங்க எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க, அதனால தான் சும்மா தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் செபாஸ்டியன் ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க கொடுத்த இந்த வேலையை என்னால முடிக்க முடியல, என்னால ஜாக் த ரிப்பரை கொலை பண்ண முடியலன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல கிளம்பலான்ட்டு எந்திரிப்பானா லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்க செபாஸ்டியன் பிடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அவன் கையை தட்டி விட்டுட்டு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, என்னால சுயமா எந்திரிச்சு நிக்க முடியும்னு சொல்லுவான். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா சர்ச்ல ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்குமா, அங்க சர்ச்சுக்கு வெளியில 3 பசங்க விளையாண்டுகிட்டு இருக்கு. அதுல 2 குட்டி பசங்க ஆமா இப்ப சர்ச்ல என்னதான் நடக்குதுன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்கும் போது அவன் தெரியலன்னு சொல்லுவானா, எங்களோட பெரிய அண்ணனா இருந்துகிட்டு உனக்கு சர்ச்ல என்ன நடக்குன்னு கூட தெரியாதா அப்படிங்கிற சொல்லி அந்த குழந்தைங்க நக்கல் பண்ண எனக்கே 12 வயசு தாண்டி ஆச்சு, என்னதுக்கு பிளேம் பண்றீங்க அப்படின்னு அந்த அண்ணக்காரன் ஃபீல் பண்ணும்போது சைட்ல நம்ம அண்டர்டேக்கர் இருக்கிறான்ல அவன் நின்னுகிட்டு இருப்பான். ஓகே 12 வயசு பசங்களுக்கு இதை பத்தி தெரியாதுதான், ஆனா ஒரு மனிதனுக்கு அவனோட வாழ்க்கையிலேயே 2 பெரிய செர்மனி நடக்கும், 2 பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், அதுல ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபியூனரல்னு சொல்லுவான். யாருக்குன்னா ஆப்வியஸா நம்ம ஏஞ்சலினாவா தான் இருக்கும். இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக நம்ம எலிசபெத்தும் வந்திருப்பாளா, அதே இடத்துல ஹீரோவும் என்ட்ரி கொடுக்க என்ன ஃபுல் பிளாக்ல வராம இம்ப்ராப்பரா ரெட் கலர் ரோஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கான்னு அங்க இருக்கிற எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேசினாலும் இருந்தாலும் ஏஞ்சலினாக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு எல்லாரும் அமைதியா இருக்க ஹீரோ நேரா வந்து கையோட கொண்டு வந்த சொக்காவை எடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் என்னைக்குமே சூட் ஆகாது ஆன்டின்னு சொல்லுவான். சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் போல. அதுவே வெளியில அந்த 3 காமெடி பீஸுங்களும் ரைட்டு இப்போ ஏஞ்சலினா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி நம்ம இடத்துக்கு வரமாட்டாங்கல்ல, நமக்கு போர் அடிக்கும்ல அப்படின்லாம் யோசிக்க அப்ப அந்த செஃப் பிராட் தான் எதுக்கு நீங்க உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ஹீரோ பத்தி கவலைப்பட்டீங்களா, நம்ம மாஸ்டர் எந்த அளவுக்கு கவலைப்படுவாருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நம்ம யோசிக்கணும்னு சொல்ல அதுவே அந்த டனாக்காங்கிறவரு ஓகே ஏஞ்சலினா மேடம் நீங்க போயிட்டீங்களா, உங்களுக்கு யார ரொம்ப பிடிச்சதோ அவங்க இருக்கிற இடத்துக்கே நீங்க போயிட்டீங்களன்னு சொல்ல இன்னொரு பக்கம் இந்த ஏஞ்சலினாவோட டெத்தை ஃப்ரெட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆர்த்தருங்கிற கமிஷனரும் வந்துட்டு என்னடா இன்னும் இதை தேடிட்டு இருக்கிறியான்னு கேட்க ஆமா ஒரு போலீஸா இது நம்ம கடமை, சிட்டிசன்ஸோட பாதுகாப்புக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்லன்னு சொன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு, இருந்தாலும் இதை நீ கன்டினியூ பண்றத நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் உண்மை தெரிய வரும்போது நீ தான் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆத்தர் அங்கிருந்து போயிடுறாரு. இங்க ஹீரோ அந்த லாவுங்கிற நான் மீட் பண்ணியிருந்திருக்கேன். அப்ப அவன் கேட்பான் ஏன்பா இந்த ஜாக் த ரிப்பர் யாருங்கிற மேட்டர் நீ வெளியில சொல்ல மாட்டேன்னு கேட்க அதை வெளியில சொல்லுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது, ஏன்னா குயின் கிட்ட இருந்து வந்த ஆர்டருங்கிறது இந்த மர்டர் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த சொல்லிதானே தவிர அது யாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இல்ல, அதனால அதுக்கான தேவை இல்லங்கும் போது அப்ப அந்த லாவ் நம்ம ஹீரோவை பார்த்து நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுக்கிட்டே இருக்கிற, யாருக்கிட்ட இருந்து எந்த ஒரு உதவி வாங்கறதுக்கு தயாரா இல்ல, ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது சரியா அப்படின்ட்டு அங்கிருந்து போவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செபாஸ்டியன் அந்த அண்டர்டேக்கர்னு சொல்லி அந்த அன்னைக்கு நைட்டு ஒரு ப்ராஸ்டியூட் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல அவங்களோட கலரிக்கு போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து இந்த லேடியை காப்பாத்தணும் அப்படின்னு பிரையாரிட்டைஸ் பண்ணியிருந்தானா மேபி அன்னைக்கு அவங்கள காப்பாத்திருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு அந்த ஜாக் த ரிப்பரை பிடிப்போம் அப்படின்னா அவன் இம்பார்ட்டன்ஸ் காட்டணுங்காட்டி தான் இந்த லேடி இறந்துட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கில்ட்டாலாம் ஒன்னும் ஃபீல் பண்ணல, என் வேலைங்கிறது ஜாக் த ரிப்பரை ஸ்டாப் பண்ண சொல்லி தான் பரம்பரையா குயினுக்கு நாங்க விசுவாசமா இருக்கிறோம், அதுவே போதுமானது, வேலையை முடிச்சதே போதும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அண்டர்டேக்கர் அப்படியே ஹீரோவோட டைய பிடிச்சி இழுத்து கழுத்தை நெரிச்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட குயின் கொடுக்குற இந்த வேலை உன் கழுத்தை நெரிக்க தான் போகுது, அன்னைக்கு மறக்காம என்ன வந்து கூப்பிடு சரியா, ஏன்னா நீயோ இல்ல உன்னோட ஆளு இந்த செபாஸ்டியனோ யாரு வந்தாலும் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருப்பேன்ங்கிருந்து போக. ஆனா அப்ப செபாஸ்டியன் ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்பான், ஆமா தல அந்த ஏஞ்சலினா ஒரு கத்தி எடுத்து உன்னை கொலை பண்றதுக்காக வந்தாங்களே நீ எதுக்கு திருப்பி அவங்களை அட்டாக் பண்ணல, உங்ககிட்ட கன் இருந்துச்சுன்னு கேட்க அந்த கேள்வி நம்ம ஹீரோ மடக்குமான்னு பார்த்தா நம்ம ஹீரோ திருப்பி ஒரு கேள்வி கேட்பான், என்னோட கோலை அச்சீவ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னோட வேலை, ஒரு டீமனா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கணும், அதனால தான் நான் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்கலாம்பானா. சரி இருக்கட்டும், அந்த லாஜிக் படி பார்த்தா கூட நான் உன் ஆன்ட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நீ எதுக்கு என்ன தடுத்தன்னு கேட்க ரொம்ப சிம்பிள், ஏன்னா இந்த ஆன்ட்டி என்ன கத்தியால குத்த வரும்போது அவங்க கொஞ்சம் தடுமாறுனாங்க, ஹெசிடேட் பண்ணாங்க, தயங்குனாங்க, அந்த தயக்கம் அப்படிங்கறதான் இறுதியில அவங்களோட உயிரையே வந்து எடுத்துருச்சு. இப்ப நடந்தது எல்லாமே ஒரு செஸ் கேம் மாதிரி தான், ஒரு சின்னதான ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலுமே நம்மளோட உயிரே மொத்தமா போயிரும், என்னைக்கும் எந்த விஷயத்திலயும் நான் எப்பவும் தயங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போக செபாஸ்டியனோ நீ அதை தாண்டா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான், ஏன்னா ஒரு செஸ் கேம்ல இருக்கிற மாதிரி அந்த ராஜா சாகுற வரைக்கும் கூட இருக்கிற எத்தனை பீசஸ் காலியானாலுமே கேம் இன்னும் முடிய போறது கிடையாது. ஹீரோவும் அப்படியே திரும்பி நின்னுக்கிட்டு அதனாலதான் சொல்றேன் எது என்ன நடந்தாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நீ எப்பவும் என் கூட தாண்டா இருந்தாகணும் செபாஸ்டியன் சொல்ல கண்டிப்பா மாஸ்டர் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன், உங்களுக்கு என்ன நடந்தாலுமே கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன், உங்களோட ஆட்டத்துல உங்களோட அரியணையே நீங்க இழந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உங்க கூட தான் நான் இருப்பேன், இருந்து ஆகணும் தானே அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.